Hi and welcome back to my channel. லஞ்சுக்கு காஞ்ச பட்டாணி குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சேன். ஸோ ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுருப்பேன். நம்ம சேர்த்த அளவை விட நல்லா ஊறினதுக்கப்புறமா குவான்டிட்டி ஜாஸ்தியாக தெரியும். ஃபஸ்ட்டு தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பட்டாணிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணுறதா இருந்தால் ப்ரீவியஸ் டே நைட் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அதே தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். ஏன்னா நான் பட்டாணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணியில் ஊற வச்சேன்றதுனால இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, இதுலேயே ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு 3 whistles வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல்பாசி, அந்த ஒரு மட்டன் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், அது போக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 whistles வேகட்டும். அதுக்கப்புறமா தனியாக தேங்காயெலாம் சேர்த்து கொதிக்க தான் விட போகிறோம். ஸோ இப்போ இந்த குட்டி ப்ரெஷர் பேனை வேறு அடுப்புக்கு மாற்றிடலாம். அடுத்து ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ப்ரெஷர் குக் ஆகிற டைமில் மித்த வேலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் லஞ்சுக்கு தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நைட்டுக்கு தான் இப்போ சேர்த்து செய்கிறேன். ஸோ காலையில் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருக்குன்றதுனால யூஸ்வலாக சேர்க்குற குவான்டிட்டியை விட ஒரு 1/4 பங்கு கம்மி பண்ணிவிட்டு தான் பொன்னி புழுங்கல் ரைஸ் இன்றைக்கி வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எப்பயும் போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மத்தியானம் அந்தளவுக்கு சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபுல் மீலாக வேணுன்றதுக்காக நைட்டுக்குமே ரைஸ் தான் பண்ணுறேன். இப்போ வாஷ் பண்ண ரைஸோட தண்ணி சேர்த்துட்டு அதேமாரி பக்கத்தில் இருக்கிற சின்ன அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் மெதுவாக அது ப்ரெஷர் குக் ஆகிற டைமில் நம்ம ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட்டாணி குழம்புக்கு ஒரு தக்காளி போதும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேங்காய், மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நைட்டுக்கும் வரும். அண்ட் அது போக எனக்கு மார்னிங் சம்டைம்ஸ் மீந்ததுன்னா அதை தோசைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்தளவுக்கு தேங்காய் அண்ட் அந்த ஒரு பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக. இப்போ ஜாரில் இந்தளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கசகசா, மிளகு, அப்புறம் எடுத்துருக்கிற தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா தேங்காவும் மிக்ஸில் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி 1 சேர்த்தா போதும். நான் ஆக்சுவலாக கட் பண்ணி சேர்க்கலான்ற பிளானில் 2 எடுத்தேன். பட் இப்போது அரைச்சி செய்கிறதுனால ஒரு தக்காளி தாராளமாக டேஸ்ட்டுக்கு சரியாக வரும். ஸோ சென்டர் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி வெறும் தேங்காயும் தக்காளியும் சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3/4 கிளாஸ் இல்லை அந்த மசாலாவுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு தண்ணியோட அளவு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ மசாலா அரைச்ச வேலை முடிஞ்சிருச்சுனாலே நமக்கு குழம்பு பண்ணுறது அடுத்து ஈஸி தான். தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ பட்டாணி வெந்ததுக்கப்புறமா தேங்காய் மசாலா சேர்த்து கொதிக்க விட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே ஒரு அடுப்பில் நம்ம முட்டையும் பாயில் பண்ணிடலாம். ஸோ அந்த மீன் டைமுக்குள்ளே நம்ம பீட்ரூட் கிரேட் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்து தாளிக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி. இப்போ பட்டாணியோட ஸ்டீம் அடங்கிருச்சு. ஸோ இந்த அடுப்பில் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வேணும்னா பட்டாணி ஒரு 4 to 5 whistles வேக வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக நல்லா கடித்து சாப்பிட்ற பதம் வேணும்னா 3 whistles கரெக்டாக வரும். ஸ்டவ் இன்னும் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ தேங்காய் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியுமே நம்ம கடித்து சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ பட்டாணி வேகும் போதும் அந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணது சேர்ந்து ஒரு லைட் நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு 2 to 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா சரியாக வரும்.
ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம் 2 கிளாஸஸ். அது பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் மசாலாவை தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஸ்பைசஸ்ன்னு பார்த்தா ஜஸ்ட் மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணேன். அதுவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக வேணும்னா வீட்டில் மட்டன் மசாலா ஒரு சிக்கன் மசாலான்னு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு கம்ப்ளீட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ குழம்பு தனியாக ஒரு கடையில் தாளித்து நான் செய்யலை. ப்ரெஷர் குக் பண்ண அதே பேன்லேயே தேங்காய் மசாலா சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ அடுத்து பீட்ரூட் பண்ண போகிற அந்த பேனில் குழம்புக்கு தேவையான தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு காட்டுற அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அது பொரிஞ்சதும் நம்ம டைரெக்டாக குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு தனியாக கரண்டியோ இல்லை வேறு பாத்திரமோ யூஸ் பண்ண தேவையில்லை. மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு கிரேட் பண்ண பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் வேகிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் கூட எடுக்காது. அது லைட்டாக வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவேன் எப்போயுமே. அப்படி வேணான்னு நினைக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலையும் குக் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜஸ்ட் பீட்ரூட்டில் நினைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டும் கெட்டு போயிடும். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டேன். ஒரு நைஸ் ஃப்ளேவருக்காக 2 பூண்டை தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஃபைன் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் அண்ட் பூண்டோட காம்பினேஷன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிஞ்சிருச்சு. பீட்ரூட் ட்ரை ஆனால் எடுத்துட வேண்டியதான். குழம்பும் முட்டையும் ஒரு சைட் வெந்துட்டுருக்கு. குழம்பு கொதிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு 15 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் பர்னர் மேலே இருக்கிறனால அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். பீட்ரூட்டுமே தண்ணியெல்லாம் வற்றி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கீழே அடிப்பிடிக்காமல் சிம்லேயே வச்சு குக் பண்ணேன். ஸோ நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த கருகுன ஸ்மெல்லும் டாமினேட்டிங்காக இருக்காது. இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். முட்டை நான் ப்ளெயினாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் மசாலா சேர்த்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் சாப்பிட்ற டைம் நைட்டில். ஸோ ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ முட்டை மேலே லைட்டாக அந்த பட்டாணி குழம்பு விட்டு தொட்டு சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இங்கே சிம்பிள் லன்ச். ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.